வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது தாவர இலையங்களும் விலங்கிலியங்களும். சரியா? அதில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி தாவர இலையங்கள். சரி, இப்போ மேலுள்ள பந்தியை பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு விஷயமுமே இல்லை. ஸோ நாங்கள் அதை விட்டுட்டு போவோம். இப்போ தாவர இலையங்கள் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கே என்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ அந்த பெட்ரிக்கல் என்னத்தை சொல்லுது, என்னென்ன விஷயத்தை நீங்கள் வாசிங்க. நான் எதுக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று தாரேன். சரியா? இப்போ பாருங்க, தாவர இலையத்தை நீங்கள் அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி ஒரு தாவர இலையத்தை அவதானிக்க சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வெற்றிலை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெற்றிலைன்னா வெற்றிலை. சரியா? இந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோல். சரியா? அப்படி இல்லைண்டா உருளைக்கிழங்குட ஒரு மெல்லிய சீவலை எடுங்க. அப்படியும் இல்லைண்டா காசு துண்மை தாவர தண்டுட ஒரு மெல்லிய குறுக்கு வெட்டு முகப்பரப்பை எடுத்துக்கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏண்டா இந்த மூணுல ஏதாச்சும் மொண்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா தாவர இலையத்திட மேற்றோல், அதாவது தாவர இலையம் எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ செயல்முறையை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிங்க அந்த தாவர பகுதிக்குமே அதை என்ன செய்யணும்னா தற்காலிகமாக ஒரு வலிக்கு இருக்கும். அதை வலிக்கியில் நீங்கள் என்ன செய்யணும்னா வைக்கணும். வச்சு போட்டு என்ன செய்யணும், நுணுகு காட்டின் கீழே அதை வச்சு என்ன செய்யணும், அவதானிக்கணும். சரியா பிள்ளைய? அவதானிச்சு உங்களுக்கு விளங்கும் அதில் மேற்புற தோற்றம், அதாவது அதில் மேற்புற தோற்றம் எவ்வாறு காணப்படுன்ற விஷயம் என்ன செய்யும் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இது நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் உங்களுக்கு டீச்சர் காட்டுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் என்ன செய்யலாம், தெளிவாக பார்க்க இயலும். அடுத்த பிள்ளைகள் அடுத்தது நாங்கள் பார்க்க போனோம்னா என்னென்ன தாவர இலையங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒன்றில் இருந்து ஒன்று எப்படி இருக்கும் வேறுபட்டு காணப்படும். நீங்கள் அதே நுணுக்கு காட்டிய வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். அதோட மேற்புற தோற்றங்கள் அதோட அந்த களங்கள் ஒழுங்கமைச்சிக்கிற அமைப்பு எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி காணப்பட போகுது, வேறுபட்டு தான் காணப்படும். சரியா? அதே நீங்கள் அங்கிகள் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். ஆனால் அதில் பெரும்பாலான களங்கள் எப்படி இருக்கும்னா ஒத்ததாக காணப்படுற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை தந்திருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நாங்கள் இதில் இப்போ பார்த்ததுலேயே டீப்பான ஒரு பாயிண்ட்டாக ஒரு எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டாகத்தான் இந்த டார்க்காக தந்திக்கிற பாயிண்ட் அமையுது. அதாவது இலையண்டா என்ன அப்படின்றது சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன வகுப்பில் பார்த்துருப்பீங்க. இலையன்று சொல்கிறது ஒரு களங்களோட கூட்டத்தை தான் நாங்கள் இலையன்று சொல்லுவோன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க, நீங்கள் மேல் வகுப்புக்கு வந்ததால் கொஞ்சம் விவரிக்கிறாங்க, ஒரு தெளிவான விளக்கத்தை தந்திருக்காங்க. சரியா? அதாவது என்னென்ன பிள்ளைகள், அங்கிகளோட உடல்ல குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிறுத்தல் அடைந்ததும் பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான களங்களோட கூட்டத்தை தான் என்ன சொல்ல போகிறோம், இலையென்று நாங்கள் சொல்ல போகிறோம். சரியா? அப்போ நீங்கள் இன்னைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இலையம் என்றால் என்ன அப்படின்னு விளங்கப்படுத்துறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் உள்ளடக்கியிருக்காங்க. ஒன்று, அங்கிகளோட உடல்ல குறித்த ஒரு தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக அப்படின்றது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா சிறுத்தல் அடைந்தது. என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஆற்றுவதற்காக சிறுத்தல் அடைந்தது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதுமான. அடுத்த 3வது பாயிண்ட் தான் களங்களின் கூட்டம். சரியா? இது 3 நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு லேசாக தான் இருக்கும். அப்போ ஃபுல்லாக பார்க்க போன இலையம்டா என்னென்னா அங்கிகளோட உடலில் ஒரு தொழிலை ஆற்றுறதுக்கு அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக சிறுத்தல் அடைந்தது, பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்டதும் களங்களின் கூட்டம்தான் இலை என்று நாங்கள் சொல்கிறது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு லேசாகவே மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அந்த
அப்படி நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. சரியா பிள்ளைகள்? இப்போ வந்து பாருங்க, இது வர என்னது ஒரு பாயிண்ட். சரியா? அது வர ஒரு பாயிண்ட். அடுத்தது இது எத்தனை பாயிண்ட்? செகண்ட் பாயிண்ட். அடுத்தது இது பாருங்க, மூணாவது பாயிண்ட். சரி, இப்படி உங்களுக்கு என்ன செய்யணும்னா வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும். சரியா? டிவைட் பண்ணி கொள்ளலாம். சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு ஆலமரத்திட அடுத்ததும் ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி ஒன்று தான் காட்டியிருக்காங்க. அது என்னடா பிள்ளைகள் வந்து சொல்கிறாங்க, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு வேற வெளிப்புற தோற்றத்தை உங்களுக்கு காட்டியிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 வகையான வேரை காட்டியிருக்கு. ஒன்று முதிர்ச்சி அடைந்த தாவரமோட வேரை காட்டியிருக்கிறதோட ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இளந்தாவரத்தினுடைய வேரை காட்டிருக்கு. நான் இந்த என்னன்றதை சொல்லலை பிள்ளைகள். இதில் நீங்கள் என்னத்தை விளங்கி கொள்ளணும்டா, இவ்வளோ பெரிய பந்திலையும் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியது என்னண்டா பிள்ளைகள், 2 விஷயம்தான். ஒரு முதிர்ச்சியற்ற தாவரம் ஒன்றோட வேர்பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டால் அது வந்து கடுமையான நிறத்தில் காணப்படும், கடும் நிறமுடையதாக காணப்படும். சரியா? இதே வளர்ச்சி அடைகின்ற ஒரு இளந்தாவரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி காணப்படும்டா பிள்ளைகள், மென்மையானதாகவும் இளம் நிறமுடையதாகவும் காணப்படும். நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸையுமே என்ன செய்கிறேன், அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். சரியா? நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும், படிக்கிற டைமில், எக்ஸாமுக்கு படிக்கிற டைமில் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இவ்வளோதான் ஈக்குவல் இருக்கிற விஷயம் உங்களுக்கு. சரியா? இதை நீங்கள் உங்களோட புக்கில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணுங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியோ? இப்போ வந்து அடுத்தது வந்து என்ன, அதாவது என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, நுணுக்கு காட்டிலேருந்து வச்சு அவதானிங்க. இதை வந்து செஞ்சு காட்டலாம். சம்டைமில் சில நேரங்களில் செஞ்சு காட்டப்பட மாட்டிச்சு. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து இல்லை. சரி, இப்போ நாங்கள் அடுத்து இதை பார்க்க போனோம். என்னண்டா பிள்ளைகள், இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு பாருங்க, ஒரு பெரிய ஒரு வேர்பகுதியோட படம் மட்டும் தந்திருக்காங்க. ஒரு நெடுக்குவெட்டு முகத்தோற்றம் தந்திருக்காங்க. நல்ல அவதானிங்க. அதில் ஏ தொடக்கம் ஏ டேஷ்ன்ற ஒரு பகுதியை குறிச்சிருக்காங்க, பி டேஷ்ன்ற ஒரு பகுதியை குறிச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பிள்ளைகள் என்ன சொல்ல வாராங்கன்னா, இப்போ வந்து இந்த ஏ தொடக்கம் ஏ டேஷ்க்கு தானே, இப்போ அதுக்கு கீழே உள்ளது என்ன, வேர் பகுதிக்குரியது. பி டேஷ் இருக்கிறது தண்டு பகுதிக்கு மேலே வரக்கூடியது. சரியா? இது வந்து பல களங்களை கொண்டிருக்கும். இதில் இந்த பி டேஷுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் வந்து பல வகையான களங்கள் காணப்படும். என்ன செய்யும், பல வகையான வேறுபட்ட களங்கள் வந்து காணப்படும். சரியா? அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து வளர்ச்சி அடையாது, நிலைத்தவையாக காணப்படும். இந்த ஏ தொடக்கம் ஏ டேஷ் பகுதிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யும், பிரிகை அடையக்கூடிய ஒரு களங்களை கொண்ட பகுதியாக காணப்படும். சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், பிரிகை அடைகிற ஆற்றலை அடிப்படையாக கொண்டும் களங்கள் வந்து பிரிகை அடைகிற ஆற்றலை அடிப்படையாக கொண்டு 2 கூட்டங்களாக என்ன செய்யணும் பிள்ளைகள், செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து எப்படி பிரி இலையென்றும், 2வது நாங்கள் நிலை இலை என்று சொல்லுவோம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், ஏ தொடக்கம் ஏ டேஸுக்குள்ள பகுதியில் இருக்கிற களங்கள் எல்லாமே பிரி இலையத்துக்குள்ள உள்ளாகக்கூடியதாக காணப்படும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி தொடக்கம் பி டேஷுக்குள்ள இருக்கிற பகுதி வந்து நிலை இலையத்துக்குள்ளானதாக காணப்படும். சரி பிள்ளைகள், நாங்கள் பிரியிலையத்தை இப்போ பார்ப்போம். சரியா? இப்போ வந்து பிரியிலையங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் காணப்படுறது களங்கள் தான். பிரிகை அடையக்கூடிய களங்களை கொண்டதை தான் நாங்கள் வந்து பிரியிலையம்னு சொல்கிறோம் கூட்டாக. இப்போ இந்த பிரியிலையம் எப்படி காணப்படும்னா வந்து உயிர்ப்பாக காணப்படும். உயிர்ப்பாக காணப்பட்டு இளையொரு பிரிவுக்குள்ளாகக்கூடிய உள்ளாகும். சரியா? உள்ளாக கூடியது. அப்போ உயிர்ப்பானது இளையொரு பிரிவுக்குள்ளாகக்கூடியது. இதனால் என்ன செய்யப்படும்? புதிய களங்கள் தோற்றுவிக்கிற ஆற்றல் வந்து காணப்படும். அப்படி ஆற்றல் கொண்ட களங்களை கொண்ட கூட்டத்தை தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்? பிரியிலையம்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் பிரியிலையம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுண்டா அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சராக நாங்கள் எதிர்பார்க்குற என்ன ஒரு விஷயம்னா, இதுக்குள்ள 3 விஷயம் இருக்கும். ஒன்று உயிர்ப்பாக காணப்படும் அப்படின்றது. சரியா? ரெண்டாவது என்னென்னா இளையொரு பிரிவுக்குள்ளாகும். சரியா? அப்படின்றது ரெண்டாவது ஒரு பாயிண்ட்ஸாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். மூணாவது முக்கியமாக புதிய களங்களை தோற்றுவிக்கும் ஆற்றல உள்ள களங்களை கொண்ட கூட்டன்றது மூணாவதாக நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள் எதிர்பார்க்குற பாயிண்ட்ஸாக காணப்படும். அப்போ நீங்கள் தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சராக காணப்படணும். எப்படின்னா பிரியிலையம் என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்கணும் ஆன்சர். உயிர்ப்பாக இளையொரு பிரிவுக்குள்ளாகும் களங்களை புதிய களங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றலுள்ள களங்களை கொண்ட கூட்டம்தான் பிரியிலையம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்த பாயிண்ட்ஸை நாங்கள் பார்த்தோம்னா இந்த பிரியிலைய களங்கள் வந்து என்ன செய்யாது பிள்ளைகள்? வியத்தம் அடையாது. என்ன செய்யாது? வியத்தம் அடையாது. ஏன்னா இந்த பிரியிலையம் என்ன செஞ்சிருக்கும்? வியத்தம் அடையாத களங்களை தான் என்ன செஞ்சிருக்கும்? கொண்டிருக்கும். அடுத்தது இந்த பிரியிலையங்களோட செயற்பாடால என்ன நடக்க போகுது? தாவரத்திட ஒரு வளர்ச்சி நடக்க போகுது. பிள்ளைகள் நீங்களே சும்மா யோசிங்க. பிரியிலை என்று சொல்லப்படும் நான் சொல்கிறேன் பிரிகை அடையக்கூடிய ஆற்றல் உள்ள களங்கள். அப்போ களங்கள் பிரிகை அடைஞ்சு போனால் அது ஒரு வளர்ச்சியை காட்டுது. அப்போ அப்படி வளர்ச்சி காட்டுச்சுன்னா தாவரம் என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். பிரியிலையத்தில் பிரதான ஒரு தொழிலாகத்தான் நாங்கள் வந்து என்னத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வளர்ச்சியை காட்டக்கூடியன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். விளங்கிச்சா? சரி பிள்ளைகள், இப்போ வந்து நாங்கள் பிரிவிலையங்களோட இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 இயல்புகள் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 6 இயல்பும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த களங்கள் எப்படி இருக்கும்னா அந்த அளவில் சிறிய களங்களாக காணப்படும், உயிர்ப்பானவையாக காணப்படும். சரியா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க? களங்கள் அளவில் சிறிய உயிருள்ள களங்களாகும். சரியா? அளவுல சிறுசு உயிருள்ள களங்கள். ரெண்டாவது என்னென்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த பிரியிலையங்களோட களங்களுக்கு இடைவெளிகள் காணப்படாது. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு களத்திடைவெளிகள் அற்றவை. சரியா? களத்திடைவெளிகள் அற்றவை. அடுத்த பிள்ளைகள் இந்த களங்கள் எல்லாமே ஒரு கருவை கொண்டிருக்கும், ஒரு முனைப்பான கருவை கொண்டிருக்கும். இதைத்தான் சொல்கிறாங்க பிரியிலையங்களோட ஒரு மூணாவது இயல்பாக முனைப்பான கரு காணப்படும். என்ன பிள்ளைகள்? முனைப்பான கரு காணப்படும். நாலாவது பாயிண்ட்ஸ் என்னன்னா இந்த களங்களுக்கு இடையில இடைவெளி காணப்படுதா? இல்லைண்டம். அப்போ பெரிய புன்வெற்றிடம் காணப்படுமா? இல்லை, பெரிய புன்வெற்றிடம் என்ன செய்யாது? காணப்படாது. ஆனால் சிறிய போலி புன்வெற்றிடங்கள் ஆங்காங்கே காணப்படலாம். சரியா? அது உங்களுக்கு 4வது பாயிண்ட்ஸாக தந்திருக்கு. 5வது பாயிண்ட்ஸை நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள் இலைமணிகள் வந்து பெரும் அளவில் காணப்படும். பிரியிலையங்களில் இலைமணிகள் என்ன செய்யும்? பெரும் அளவில் காணப்படும். ஆனால் பச்சையொரு மணிகள் காணப்படுமா? காணப்பட மாட்டாது. இலைமணிகள் காணப்படும், பெரும் அளவிலான இலைமணிகள் காணப்படும். ஆனால் பச்சையொரு மணிகள் காணப்படாது. இந்த பிரியிலையங்களுடைய இயல்புகள் கட்டாயம் என்ன செய்யும்? எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வியாக காணப்படுது. சரியா? அப்போ
இது வந்து முக்கியமான ஒரு இடையின் கீழே வந்துக்கிறதால இதை என்ன செய்யணும் நீங்கள் பாடமாக்கி டீப்பாக விளக்கம் எடுத்து வச்சு கொள்ளணும். சரி, விளக்கம் எடுத்து கொள்ளணும். சரி புள்ளிகள், இப்போ அடுத்து என்ன விஷயம்னா வந்து பிற இழையங்களை வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா 3ஆக டிவைட் பண்ணலாம், 3ஆக செப்பரேட் பண்ணலாம். அதாவது ஒன்று உச்சி பிரியிலையம், இடைப்புகுந்த பிரியிலையம், பக்க பிரியிலையம். இதில் நீங்கள் என்னத்தை டீப்பாக விளங்கி வச்சுக்கொள்ளணும்டா இந்த பிரியிலையத்திட வகைகள், இது எங்கெங்கே காணப்படுது, இதோட தொழில் என்ன. சரியா, பிரியிலையம் எத்தனை வகைப்படுது, இது எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட தொழில் என்ன, இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள், நீங்கள் புக்கில் பார்க்கலாம், பக்கத்துலேயே உங்களுக்கு அழகாக ஒரு வரைபடம் தந்திருக்கு. அந்த வரைபடத்தில் எல்லாமே குறித்து காண்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியான முறையில் அந்த தாவரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஈஸியாக மறக்காமல் இருக்கும். சரியா, இதை பாருங்க பிள்ளைகள், உச்சி பிரியிலையத்தின்னு நாங்கள் எடுத்துக்கிட்டால் உச்சி பிரியிலையம் வந்து எங்கே காணப்படும் பிள்ளைகள், அந்த தாவரத்தோட உச்சிகளில் காணப்படும். தாவரத்தோட உச்சிண்டா தாவர தண்டுட உச்சிலையும் வேறு உச்சிலையும் காணப்படுறது வந்து என்னது, இந்த உச்சி பிரியிலையம். சரியா, அதோட வந்து இன்னொரு இடத்துல காணப்படும் எங்கண்டா கக்க வரும்புகளில் காணப்படும். ஸோ இது தாவரம் ஒன்றுட தண்டுட உச்சிலையும் வேறு உச்சிலையும் காணப்படுறதோட கக்க வரும்புலையும் காணப்படும். சரியா புள்ளிகள், அப்போ உச்சி பிரியிலையும் காணப்படுற இடம்தான் தாவர தண்டின் உச்சியிலும் வேரின் உச்சியிலும் கக்க வரும்பிலும் காணப்படும். இதில் செயற்பாடு என்னண்டா தாவரத்திட உயரத்தை அதிகரிக்க செய்யும். தாவரத்தின் உயரத்தை என்ன செய்யும், அதிகரிக்க செய்யும். விளங்கிச்சா? இதை நீங்கள் ஒரு நோட் புக்கில் வந்து தெளிவாக செப்பரேட் பண்ணி அதை கீழே காணப்படுற இடம்னு போட்டு அந்த பாயிண்ட்ஸையும் தொழில்னு போட்டு அந்த பாயிண்ட்ஸும் விலகிக்கிட்டாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக காணப்படும். சரியா, ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து இடைப்புகுந்த பிரியிலையம். இந்த இடைப்புகுந்த பிரியிலையத்தை உங்களுக்கு ஈஸியாக எதில் காணப்படும்னா புல் தாவரங்கள் இருக்கு, புத்தாவரங்கள் வந்து காணப்படக்கூடியதாக காணப்படும். அதாவது அந்த தண்டோட கணுக்கள்ல காணப்படும். சரியா, இடைப்புகுந்த பிரியிலையம் எங்கே காணப்படும், தண்டின் கணுக்களில் காணப்படும். இது தொழில் என்னென்ன பிள்ளைகள், இந்த கணுவுக்கு தானே இந்த கணுக்களோட இந்த கணுவிடையிட நீளத்தை அதிகரிக்கும். சரியா, கணுக்கள்ல காணப்படும் தொழில் கணுவிடை நீளம் அதிகரிக்கும். இவ்வளவு தான். சரியா, அடுத்தது நாங்கள் 3ஆவது பார்க்க போகிறது என்னென்னா பக்க பிரியிலையம். பக்க பிரியிலையம் என்ன சொல்லப்பட்டவங்களுக்கு விளங்கிக்கணும், பக்கங்களில் காணப்படுது, ஈஸியாக பக்கங்களில் காணப்படுது. அப்போ நாங்கள் யோசிக்கணும் எந்தெந்த பக்கங்களில் காணப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவர தண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவர தண்டுலையும் வேர்கள்லையும் பக்கங்களில் தான் இந்த பக்க பிரியிலையும் காணப்படும். சரியா, ஈஸியாக விளங்கிச்சா? அதோட வந்து இது வந்து தாவரத்துல நிலைக்குட்டாட்சிக்கு எப்படி இருக்கும்னா வந்து சமாந்தரமாக காணப்படும். ஒரு தாவரத்தை எடுத்தீங்கன்னா அந்த தாவரத்துல நிலைக்குத்தாட்சிக்கு சமாந்தரமாகத்தான் காணப்பட போகுது. அடுத்த விஷயம், இந்த உங்களுக்கு பக்க பிரியிலையங்களை ஈஸியாக இதில் அவதானிக்கணும்னா இருபத்திலை தாவரங்களை அவதானிக்கலாம். இதில் இருபத்திலை தாவரங்களை அவதானிக்கலாம். இதில் தொழில் என்னடா பிள்ளைகள், தண்டின் சுற்றளவை அதிகரிக்க செய்யும். சரியா, பக்க பிரியிலையத்தினோட இலையமாகத்தான் மாறிலையம் காணப்படுது. ஸோ அதன் காரணமாக இதில் தொழில் எப்படி காணப்படுது, தண்டிட சுற்றளவை அதிகரிக்க செய்யும். சரியா பிள்ளைகள், ஈஸியாக விளங்கிச்சா? இவ்வளோதான் இன்றைக்கு எங்களோட விஷயம். இதோட வந்து முடிஞ்சு மீதி விஷயத்தை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.